அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நாம் வசனத்துக்குள்ளே நாம் செல்லுகிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது, அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்குமே, நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து பிரித்து எடுப்பதாய் ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன அறிமுகம். தேவன் மனிதனை படைத்து மகிமையாய் படைத்து ஆசீர்வாதமாய் வைத்திருந்து அவன் தேவ கட்டளையை மீறி பிசாசுக்கு பின்னால் போனதுனால இந்த உலகம் சபிக்கப்பட்டது என்ற செய்தி நமக்கு ஆதியாகமம் 3:16-19 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், குறுக்கு முள்ளும் முளைப்பிக்கும், உயிரோடு இருக்க நாளளவும் வருத்தத்தோடைய பலனை புசிப்பாய் என்ற அந்த செய்திகள் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். ரெண்டாவது, ஆதாம் ஏவாளை பிசாசு தேவனுடைய உறவிலிருந்து உடைத்து அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். ரெண்டாவது, ஆதாமின் தலைமகன் முதல் வாரிசு காயினை கொலைகாரனாக மாற்றிவிட்டான். தன்னுடைய சகோதரன் தேவ சித்தப்படி ஆராதனை செய்த ஆவேலை கொலை செய்கிற அளவுக்கு அந்த தலைமகனை கொலை மகனாக மாற்றிவிட்டான். மூன்றாவது, அது ஆதியாகமம் 6:5 மனுஷன் எல்லாருடைய நினைவுகளும் நித்தமும் பொல்லாததாக இருந்தது, சாத்தானுடைய சிந்தையில் இருந்தார்கள், நோவாவை தவிர எல்லாரையும் அழித்து போட்டார் என்ற செய்தி உண்டு. அதன் பிறகு இஸ்ரவேலரை, ஆபிரகாமின் சந்ததியாரை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து மகிமையாய் வைத்திருந்த போதிலும் அவர்கள் தேவ கட்டளையை மீறி அல்லது தேவனை எரிச்சல் ஊட்டும்படி விக்கிரக ஆராதனை செய்து தேசத்தை எல்லாம் தீட்டுப்படுத்தினார்கள். அது நிமித்தம் ஒரு வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் கானான் தேசத்துக்குள்ளே சென்ற போதிலும் அந்த தேசம் தீட்டுப்படுத்தப்பட்டதினாலே எருசலேமை அவர் அழித்து போட்டார், கொளுத்தி போட்டார், இன்று வரை அதை இடித்து போட்டார் என்ற அந்த சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இயேசுவிடத்தில் பிசாசு சொல்லுகிறான் இல்லையா, லூக்கா 4:5 வசனத்தில், உலகம் முழுவதும் எனக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் என்று உரிமையோடைய சொல்லிவிட்டான். ஏன்னு சொன்னால் ஏசாயா 65:17 ஆண்டவர் தேவன் சொன்னார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளின்னு நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றுவதில்லை என்று சொல்லி இந்த உலகத்தோடு இருந்த தேவனுடைய ஆளுகை, அந்த உரிமையை அவர் அங்கே டெர்மினேட் பண்ணிவிட்டார், அங்கே முடித்து விட்டார் என்ற செய்தி உண்டு. அதுக்கப்புறம் தான் பிசாசு இந்த காரியத்தை சொல்லுகிறான். சரி, அதை தொடர்ந்து பிறகும் நீங்கள் 2 கொரிந்தியர் 4:4 படிக்கும்போது, கிறிஸ்தவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், அதான் பிசாசு, அந்த சுவிசேஷத்தையே தலைகீழாய் தாறுமாறாய் புரட்டுகிற அளவுக்கு மனக்கண்களை, வேதம் கையில் இருந்த போதில் கூட அவர்களை மனக்கண்களை குருடாக்கி விட்டான் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்ற செய்தி உண்டு. இப்போ உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நாம் பார்க்குற கேட்கிற தொலைக்காட்சியில் பல ரீதியில் பார்க்குற செய்தியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாமே கொடுமையாக இருப்பதற்கு இந்த உலகம் எவ்வளோ, அது உலக முழுசாக இருக்க செய்தியை நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். கொடுமையாக இருப்பதற்கு என்ன காரணம்? உலகம் முழுவதும் தேவனுடைய ஆட்சியில் இல்லை, அது பிசாசின் ஆட்சியில் இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை முதலாவது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இந்த சாப உலகத்துக்கு பதிலாக ஒரு புதிய சூழலை, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய சரீரம், புதிய மகிமை கொடுக்கப்பட போகிறது என்பது நமக்கு வாக்குறுதி. அதெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆகவே முதலாவது இந்த பொல்லாங்கனின் பிடியில் இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம அவர் விடுவிக்க வேண்டும், விடுவிக்கிறார். ஆகவே தான் அவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். ஆகவே உலகம் நம்மை பகைக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தின் ஆளுகை, உலகத்தின் சூழ்நிலைக்குள்ளே நாம் இருந்தோம், அறிஞ்சிருந்தோம், இல்லைன்னா அறியாமல் இருந்தோம். இப்போ ஆண்டவர் பிடிவாதமாக நம்ம உலகத்திலிருந்து வெளியே பிரித்தெடுக்கும்போது அந்த உலகம் நம்மை பகைக்கிறது, நம்மோட யுத்தம் பண்ணுகிறது, பல பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் எபேசியர் 6:12 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் தினமும் போராடி பல கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 17:6-9 இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், பிதாவே, நீர் உலகத்திலிருந்து தெரிந்து எடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் அறிவித்திருக்கிறேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கடைப்பிடித்திருக்கிறார். பிதாவே, நீர் உலகத்திலிருந்து பரலோக தேவனுக்காய், அதுதான் அதுக்கு அடிப்படை, பூலோக தேவனுடைய பிடியிலிருந்து பரலோக தேவனுடைய சித்தம் செய்யும்படி ஒரு சின்ன கூட்டத்தை தெரிந்து என்னிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறீர், என்னை தலைவராய் ராஜாவாய் ஏற்படுத்தி ஒப்படைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறார். நான் அது 9ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்காக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வேண்டிக் கொள்ள இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கூட்டத்துக்கு வருவீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தினாலும் உண்மையில் ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறீர்களா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ நீர் எனக்கு தந்தவர்கள், சரியா, உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுத்து எனக்கு தந்தவர்களுக்காக தான் நான் வேண்டிக் கொள்கிறேன், மற்றவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரியணும். பல வேளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மோசடி உண்டு. அது என்ன மோசடின்னு சொன்னால், அது யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். 3 அதிகாரம் 16 வசனம் என்ன சொல்லுது? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். அல்ல. அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொன்னோன்னே நாம் தேவ பிள்ளைகள் ஆகிவிடுகிறோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை பல பெரும்பாலான கிறிஸ்தவ சூழல்களில் இருக்கிறது. வசனம் இருக்கிறது, அது நான் சொல்லியிருக்கலாம். இது டைட்டில் வசனம், தலைப்பு வசனம். இனி இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பது எப்படி? அவருடைய ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோமா, அவருடைய மாதிரியை ஏற்றுக்கொண்டோமா, அதில் நடக்கிறோமா, அதெல்லாம் இனி பின்னால் இருக்குது. இது தலைப்பு வசனம் இல்லையா? யோவான் தான் அதை சொல்லுகிறார். அதை தலைப்பில் ஓகே அவர் தந்திருக்கிறார், அவர் மூலம் மற்ற காரியம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் அநேக சந்தர்ப்பங்களில் இதோடு நின்றுருவாங்க. நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அல்லது தேவகுமாரன் விசுவாசிக்கிறோம், அதனால் தேவ பிள்ளை ஆகிட்டோம் என்று சொல்லி தங்களை அப்படியே ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு தவறான மரபு, கிறிஸ்தவ மரபு, பெரிய மரபு உலகம் முழுசும் இருக்கிறதோ அதை நீங்கள் மனசில் கொள்ள வேண்டும். லூக்கா 4:41 வந்தால் பிசாசுகளும் இயேசுவை பார்த்து, இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்ன என்று சொல்லி அலறி விட்டு ஓடி போயிட்டு என்ற செய்தி உண்டு. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 6000 பிசாசு லேக்கியம் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் இயேசுவே தேவனுடைய குமாரனை என்று சத்தமிட்டான் என்ற செய்தி உண்டு. அப்போ பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்ததுன்னு உனக்கு தெரியாதா என்று யாக்கோபு 2:19-20 படிக்கிறோம். அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரனை என்று விசுவாசிக்கிறது மாத்திரம் நாம் தேவ பிள்ளைகள் ஆவதற்குரிய அடிப்படை கிடையாது. அநேக சபைகள் இந்த விஷயத்தில் மிக தவறான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது இடையில நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வந்தால் 3:24 இலவசமாய், அந்த வசனத்தை பாருங்கள், 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த வார்த்தையான அடிக்கடி பலர் நம்புகிற ஒரு வார்த்தை, அதனால் அதை நம்ம சிந்திக்கணும். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் ஆக்கப்படுகிறார்கள், கிருபையினால் நீதிமான்கள் ஆனார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. அதை விளக்க நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நீங்கள் எபேசியர், இது வேறையும் சில இடங்களில் வருது. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், அக்கிரமங்களினால் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை அந்த வார்த்தை இது 2 தீமோத்தேயு 1:9 இருக்கிறது. இவ்விதமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்படுதல், எந்த கிரியும் வேண்டாம், எந்த காரியம் செய்ய வேண்டாம், கிருபையினாலே இலவசமாய்
இந்த அனுபவத்தை அடைகிறோம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. அங்கே 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை, நம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால அழைத்தார். வசனம் இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. இது சரியாக புரிந்து கொள்ளுங்க. இயேசு விட்ட வரும்போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, பாவியாக வந்துட்டோம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக வந்தோம். நம்ம நீதியை பார்க்கல, நியாயத்தை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, மரபை ஒன்றும் பார்க்கல. இல்லையோ வந்தோம், ஐயா பாவியை மேல் கிருபையாயிரும்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டார். பாவங்களை அறிக்கையிட்டோம், பாவத்தை மன்னிச்சார், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தந்தார். சரிதானே? இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதோட எல்லாம் முடிஞ்சிட்டா அப்போ நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே, இதை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. இல்லை, இது முதல் அனுபவம். அதான் நான் சொன்னேன், இந்த சபைகள் பல சபைகள் இப்படி தெய்வகுமாரன் விசுவாசிக்கிறேன், கிருபையினால் கிடச்சிட்டுது, எல்லாம் முடிஞ்சிட்டுது எந்த ரீதியில் தவறாய் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் மத்தேயு 6:33 வரும்போது சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் எனக்கு தேடணும். கிருபையினால தானே கிடச்சிது. பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தான், 1/2 மணி நேரம் சத்தம் போட்டான், 50 பைசா கொடுத்திய. இதுதான் கிருபை. பிறகு பிள்ளைகள் 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்தது, கதவை சவுட்டி திறந்து வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற ரொட்டியா பன்னா எல்லாம் இழுத்து போட்டு தின்னது. இப்போ பிள்ளைகள் உரிமையோட வீட்டுக்குள்ளே வந்து சொந்தம் கொண்டாடுது. அது பிள்ளை. பிச்சைக்காரன் வெளியே தான் நிற்கணும், சத்தம் போடணும், 1/2 மணி நேரம் போட்டால் 50 பைசா ₹1 கிடைக்கும். இல்லையா? இது மாதிரி தான் பிச்சைக்காரனுக்கும் பிள்ளைக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சது இல்லையா? சரி, அப்போ கிருபைங்கிறது பிச்சைக்கார அனுபவம். அடுத்தது கிரியையின் அனுபவம் இருக்குது. அதான் அடுத்த கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும்னு அது ரோமர் 4 அதிகாரத்தில் வருது. வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு பலன் கொடுப்பேன். இல்லை 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறவரை ஆராதிக்கிறபடினாலே பாயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அது ரோமர் 2:6 தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலன் கொடுப்பார். கலாத்தியர் 6:7 அது என்னது? மனுஷன் எதை விதைக்கானோ அதை தான் அறக்க முடியும், விதைக்காமல் அறக்குது அப்படி. இல்லையா? இது அடுத்த அனுபவம். முதல்ல வரும்போது கிருபை தான், ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால தான் இனி தேவ நிதியை தேடுங்கள். 11:29 மத்தேயுவில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? இனிதான் படிக்கணும். இதுவரை நாரதம் மணக்குன்னு தெரியாது இல்லையா உங்களுக்கு? போட்டு பழசு போட்டு இனி படிங்கன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அது யோவான் 8:31-32 யூதரில் பார்த்த ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர். அல்ல எல்லாருக்கும் செய்தி கேட்குது இல்லையா அங்கே? ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், காட் பிளஸ் யூ. ஓகே, அப்போ என்ன புரியுது? இனி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைச்சிருக்க, இல்லைன்னா மோசையின் உபதேசத்தை கொண்டு நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன் சீசராக இருக்கணும்? சத்தியத்தை அறிவீர்கள். நான் தான் சத்தியத்தை சொல்லுக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கேன். சத்தியத்தை அறிஞ்சு நடந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னு சொல்லிட்டார். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கண்டுபிடிக்கணும், அவனிடத்துல பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணோம். அப்போ இயேசுவின் வசனங்களும் போதனைகளையும் நமக்கு கடைபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:48 உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்போ பாவியா வந்து தேவனை போல பூரணமாக மாறணும். சரிதானே? அந்த ப்ராசஸ் ஆகும் சுவிசேஷம்னு சொல்லுது. சரி, அநேகர் இது தெரியாமல் தப்பில் இருக்காவ. நீங்கள் ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், தேவ சித்தம் செய்யும்படி தேவனுக்கு அடிமையாகணும். சரிதானே? தேவனுக்கு அடிமையாகி ஆக வேண்டும். அப்பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ தான் பரிசுத்தமாகுதலோட முடிவோ நித்திய ஜீவன். வரிசையை புரியுதா? பாவியாக வந்தோம், அது வேறு விஷயம். இனி பாவத்தோடு இருக்க முடியாது இல்லையா? பாவியோடு இருக்க முடியாது இல்லையா? பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டு தேவ சித்தஞ்சி அர்ப்பணிக்கணும், அடிமை ஆகணும். அப்போ தான் தேவ பரிசுத்தம் வரும். சரியா? அதுக்கு முடிவு தான் நம்ம நித்திய ஜீவன். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க நம்ம போக முடியும். அல்ல 10:27-28 நாடு என் சத்தம் கேட்கணும், எனக்கு பின்னால் வரணும், அதுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். புரிஞ்சிட்டா? அதனால் வரும் கிருபை நான் தேவகுமார் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது தெரியாமல் நிறைய பேர் அப்படி போயிட்டுருக்காங்க. ஓகே, நமக்கு வேண்டாம், கர்த்தர் உதவி செய்யட்டும். சரி, இப்போ நம்ம திரும்பி வரலாம். அப்போது இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறேன். அவர் ஏன் பிரித்தெடுக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்த்து விட்டோம். இப்போ முதலாவது எதற்கு பிரித்தெடுக்கிறார் என்கிறத பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏற்கனவே அவர் செஞ்ச ஒரு காரியத்தை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இங்கே வருவோம். முதலாவது
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. யோசேப்புடைய வம்சத்தாரா எங்கே போய் 400 வருஷம் எகிப்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரிமை கொடுக்கல, அடிமைகளை போல கொடுமையாக நடத்துகிறார்கள். எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது வாழவும் விடலை, வாழப்போகவும் விடலை. அவர்கள் தேவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவன், அதாவது எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவேன்னு சத்தம் போட்டு கூக்குரல் போட்டு ஜெபம் பண்ணார்கள். அப்போ கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும்னு திட்டம் போடுவார். இப்போது பிசாசுக்கு தெரியுது, ஒரு தலைவன் வந்தால் தான் இந்த ஜனங்கள் ஒரு தலைவன் வேணும் இல்லையா? எல்லாரையும் ஒரு 4 பேராக நிற்கப்படாது. ஒரு தலைவன் சொல்லுறதுக்கு கீழே போனான், ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு கீழே போகிற மாதிரி. அது மாதிரி ஒரு தலைவன் வந்து ஒரு ஆம்பளை வரணும், ஒரு தலைவன் வந்தால் தான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணான். என்ன பண்ணான்னா, ஆம்பளை பிள்ளை எல்லாம் பிறந்த உடனே ஆற்றுல போட்டுறணும். கொள்ளாமல் பொம்பளை பிள்ளைன்னா வச்சுக்க, ஆம்பளை பிள்ளைய வச்சாது. ஆம்பளை பையன் இருந்தால் தானே தலைவனாக வருவான் அப்படின்னு ஒரு சாமர்த்தியமான சட்டம். வேறு வழி இல்லை, இல்லைன்னா கொல்லுவான். ஆமாம், இன்னைக்கே நிலைமை மோசமாக இருக்குது ஜனநாயக நாட்டில். சரி, அன்னைக்குள்ள காலம் எல்லாரும் பிள்ளைகளை போட்டார். மோசே பிறந்தான். அவனையும் ஒழிச்சு வச்சு பார்த்தாவ பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். சத்தம் கேட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு இனி காட்டி கொடுத்துருவாவ. இப்போ பொம்பளை பிள்ளையோட ஆம்பளை பிள்ளைக்காரி அப்படி இல்லையா? சரி, இப்போ என்னாச்சு? வழி இல்லை. அந்த அம்மாவுக்கு குழந்தைய போடுறதுக்கு மனசு இல்லை. அவர் சின்ன போட்டு மாதிரி ஒன்றை செய்து அதுக்குள்ளே வச்சு கீழ் பூசி நடு ஆற்றுல போடாமல் அந்த ஓரத்தில் அந்த புல்லெல்லாம் நிற்குமே ஒரு சைடில், அதுக்குள்ளே வச்சு அவ்வளோ குளிச்ச வர இடமா அப்படியே வச்சுக்கிட்டு தங்கச்சி சகோதரி எங்கே காவல் பார்த்துக்க அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு சொல்ல. அந்த நேரம் பார்த்து பார்வன் குமாரத்தி குளிக்க வந்த வேலை இங்கே ஒரு இது கிடக்கு. அது என்னத்தேன்னு திறந்து போட்டால் அந்த நேரம் பார்த்து பையன் அழுதுட்டான். சரார்னு அழுதுட்டான். பொம்பளைகளுக்கு ஒரு பிள்ளை அழுதுட்டா, ஐயோ ஐயோ அம்மா மக்களே இறக்கம் வந்துட்டு அவளுக்கு. உடனே பார்த்தா ஐயே இறக்கம் அழகாக இருக்கே கொள்ளாமே. அப்போ இதை வீட்டுக்கு கொண்டு போனால் அப்புறம் தள்ளையும் கூட்டிகிட்டு போய் அப்படி ஆகி போச்சு. தள்ளை மோனை வீட்டில் வளர்த்து விட்டா. ஒரு தலைவன் வரக்கூடாதுன்னு மகா சாமர்த்தியமான ஒரு மாஸ்டர் பிளான் பிசாசு பார்வனை கொண்டு போட்டான். இப்போ பார்வனுக்கு வீட்டுக்குள்ளேயே அவன் இஸ்ரவேலின் தலைவன் வளர்ந்தான் இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? அது உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன் தான், ஆனால் உங்களில் இருக்கிறவர் அதோட பெரியவர் அல்ல. அவனுக்கு சாமர்த்தியம் பெருசுன்னா பின்ன அவர் பெருசாக இருக்கான்ட்டாமா. சரி, அங்கே வளர்த்து விட்டான் அந்த சம்பவம். அப்புறம் வளர்ந்துட்டான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு புரியுது, நான் எப்ரேயன், என்னுடைய மக்கள் தான் இங்கே கொடுமைப்படுகிறார்கள், கர்த்தர் என்ன இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவன் படிச்சுட்டான், மனசில் ஆக்கிட்டு. இல்லைன்னா ஆற்றுல போய் எத்தனை எண்ணம் போயிருக்கு, நான் ஏன் ஆற்றுல போகலை, போனவனை கரையாற்றி கொண்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அவனுக்கு மனசில் ஆயிட்டு. அவன் நல்ல அங்கே உள்ள கல்வி பயின்றான், அங்கே உள்ள பயிற்சி எல்லாம் எடுத்திருந்தான். இடுப்புல பட்டயத்தோட துப்பாக்கி கொண்டு தான் தெரியுவான். இளவரசன் இல்லையா? அவனுக்கு அந்த அனுமதி இருக்கு. இப்படி போகிற ஒரு இடத்துல ஒரு இஸ்ரவேலனை அங்கே எகிப்தியன் ஒரு தான் அடித்து கொடுமைப்படுத்துவதை பார்த்தான். இவனுக்கு ஆவேசம் வந்துட்டு பார்த்து நின்னா பிறக்கல, சட்டார்னு அடிச்சிட்டான். அவன் மிலிட்டரி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? அவனுக்கு பயிற்சி அது இல்லையா? அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து அவன் சுருண்டு விழுந்து செத்தான். முடிஞ்சு வாச்சு. பார்த்தான், அங்கே இங்கேயும் பார்த்தான். மண்ணை தோண்டனா மணலுக்குள்ளே பதிச்சுட்டு போயிட்டான். ஒன்றும் அறியாமல் நின்றுட்டான். அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டாவலாம். அப்போ இவன் வந்தான், மற்றவன் உங்களை மிதிக்கான், இப்போ நீங்களும் உங்களுக்குள்ளே இப்படி அடி போட்டால் எப்படி நீங்கள் உருப்பட போகிறீங்க அப்படின்னு விளக்கத்துக்கு போனா ஒருத்தன் சொல்லலாம், ஓஹோ நீ என்ன எங்கள் தலைவனா, எங்கள் அதிகாரியா, மற்றவனா நேற்று மண்ணில் புதைச்சி போட்டா இல்லையா கொண்டு எங்களையும் அப்படி செய்யலான்னு யோசனையோட வந்தியான்னு சொன்னான். இவன் பயந்து போனான். நம்ம பயவை கள்ள பயவை, இனி குடும்பக்காரன் மேலே விடுவிக்கப்படாது எந்தாலையும் போட்டு. இப்போ போய் அங்கே இவனை தெரிஞ்சன்னா அங்கே போய் போட்டு கொடுப்பான் பார்வன்கிட்ட. அவன் தலையை வெட்டுவான். அவனுக்கு இதுவரை இவரேன்னு தெரியாது மோசே. அதனால இல்லையா அங்கே நல்ல பிரியாணி இதுன்னு வளர்ந்துட்டு இருக்கான், வெட்டுவான். அதனால ஓடி போனான். எகிப்தை விட்டு அந்த பார்டர் தாண்டி மீதியான் தேசத்துக்கு போய் மாமனார் வீட்டுக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியுமே, அங்கே போய் எல்லாம் போகிறான்ப்பா. ஆடு மேய்ச்சி ஒன்று 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இப்போது கர்த்தர் மீண்டும் வந்தார். மோசே நான் வந்திருக்கேன், வா, அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ அந்த மக்களை விடுவிக்கணும். வரையில நான் பட்ட படம்லாம் போகிறேன், எனக்கு ஒருக்கா பட்டது போகிறோம், நான் பேசிக்கிட மாட்டேன் அப்படி இப்படின்னு 1000 சாக்கு போக்கு. கர்த்தர் விடுபடல. ஒன்று பின்ன வெள்ளத்திலே அங்கே போட்டிருக்கலாமே. அன்னைக்கு வெள்ளத்துலேருந்து எடுத்து கரையாற்றி அரண்மனையை கொண்டு போய் நல்ல கோழியும் முட்டையும் தந்து இதெல்லாம் தந்து கொண்டு வந்த பிறகு இப்போ காரியத்துக்கு விட வரமாட்டேன்னு சொன்னால் அவனை எப்படி விடுறது இல்லையா? பெரிய சிக்கல் தான். சரி, எப்படியும் இழுத்து கொண்டு போயாச்சு. அங்கே கொண்டு போய் மோசே அவனுடைய சகோதரன் ஆரோன் 2 பேரும் போகிறாங்க. அங்கே ராஜாவுக்கு முன்னே நிற்கணும். நின்று என்ன சொல்லணும், அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், அது 8ஆம் அதிகாரம் அது 1ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, என் ஜனத்தை கர்த்தரை ஆராதிக்கும்படி 8:1 யாத்திராகமம் 8:1 மோசேயை நோக்கி பார்வோன் இடத்துல போனோம், எனக்கு ஆராதனை செய்யும்படி
ஏன் ஜனங்களை அனுப்பிவிடு, இனி எனக்கு ஆராதனை, என்ன சேவிக்கணும், ஏன் பிள்ளைகளாக இருக்கணும், ஆமாம் வேறு காரியெல்லாம் இனி நடப்பில்லை, அனுப்பிவிடு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இவன் போய் சொன்னான்னா அவன் சொன்னான், உனக்கு தேவனா, அது ஏது தேவன், எங்கேருந்து வந்தாருன்னு எல்லாம் கேட்டான். அப்போ தான் அந்த கோல் ஒன்று கையில் கொடுத்து விட்டார் இல்லையா, துப்பாக்கி எல்லாம் வேண்டாம், பட்டயத்தெல்லாம் தூர போடு, இந்த ஆடு மேய்ச்சி அந்த காஞ்ச கம்பை மட்டும் வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டு நமக்கு பார்த்துக்கலான்னு அப்படி விட்டுட்டார். அங்கே போனான். அங்கே போய் இந்த இதை வச்சு பாம்பாக்குனா அது சம்பவம்லாம் தெரியும். ஆனாலும் அது பார்வன் அசையலை, உங்களை விட மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் பல வாதைகள், மொத்தம் 10 வாதை இல்லையா. அம்மா ஒன்றா வரும், நந்தீன் தண்ணீர் ரத்தமாயிரும், தவளை வந்தது, பேன் வந்தது, வண்டு வந்தது, காரியம் எல்லாம் இருக்குது, அங்கே இருக்கிறீங்க அந்த பகுதியில் இருக்குது. அப்போ கொஞ்சம் வாதைகள் தேசம் அதில் வந்தோடனே இவனுக்கு தாங்க முடியாதோடனே அவன் கூப்பிடுவான், பார்வன் கூப்பிடுகிறான். யாத்திராகம 8:25 அவன் சொல்லுகிறான், நீங்கள் தேசத்தில் தானே கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படி விடுவேன். சரி சரி 8:25 தானே. எஸ், தட்ஸ் தி பாயிண்ட். தேசத்திலே பலியிடுங்கள், இங்கே இருந்துடுங்க, இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கோயிலை கட்டுட்டு உங்கள் காரியம் நடக்கட்டு அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லிட்டான், மோசம் இது நடக்காது, இதெல்லாம் நடக்காது, நான் எங்களுக்கு தனியாக போனோம், நாங்கள் வேற, ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டான். திருப்பி அவன் கோபத்தில் விரட்டிட்டு பின்னும் வாதம் வந்துட்டு, அடுத்தது வாதம், பின்னும் பார்ப்பான், முடியாது, திருப்பியும் கூப்பிடுவான். இப்போ அடுத்தது அவன் சொல்லுறான், அது அந்த 8:27 படிக்கும்போது அவன் சொல்கிறான், 3 நாள் பிரயாணம். எவ்வளவு? 3 நாள். எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளோ தூரம் தாண்டி போயிடுவோம். அதான் மினிமம் 3 நாள் இப்போ நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தாண்டி தான் நாங்கள் போவோம்ட்டான்னா அவன் திருப்பியும் விரட்டிட்டான். இப்போ திருப்பியும் கூப்பிடுகிறான். இப்போ 10:11 யாத்திராமோ, நீங்கள் போங்க, யார் மட்டும் போங்க, ஆண்கள் மட்டும், புருஷர்கள் மட்டும் வாசிங்க. செக். புருஷராகிய நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள். சரி போதும், நீங்கள் ஆம்பளைகள் மட்டும் போவாயா, பொம்பளைகள் பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு 3-4 நாள் தூரமோ எங்கேயாவது போயிட்டு வாருங்கன்னு சொன்னான். அவன் சொல்லிட்டான், மோசை சொல்லிட்டான், முடியாது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போவோம், முழு குடும்பமும் போவோம், தவப்பம் வரட்டு, மாப்பிள்ளை வரட்டு, பண்டாட்டி வரட்டு, அந்த பேச்செல்லாம் கிடையாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செய்வோன்ன மாதிரி, நீ என் வீட்டாரும் நிகழ்ச்சி அப்படி உன்ன மாதிரி எல்லாம் மொத்தமாக கூண்டோட போயிடுவோம், இங்கே இருக்க மாட்டோம்னா திருப்பியும் விட மாட்டான், அப்படியெல்லாம் விட முடியாது. திருப்பியும் வாதைகள் வரும், திருப்பியும் முடியாது, பின்னும் கூப்பிடுவான். என்ன செய்யுது, சரிடே போங்க, குடும்பமாக போங்க, உங்கள் ஆடு மாடு இருக்கட்டு. அது 10:24 யாத்திரா 10:24. உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே இருக்கட்டு, கால்நடைகள் இருக்கட்டு, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், சரி இருக்கட்டு, நீங்கள் போங்க. போனால் எப்படியும் வந்துடுவீங்க இல்லையா, திரும்பி சொத்தெல்லாம் இங்கே தானே கிடக்கு, இப்படி இங்கே தான் விளக்கு இங்கே தான் வரணும், சரி நீங்கள் அதனால் அப்படின்னு. அப்போ அதுக்கு முடியாது, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, ஒரு ஆட்டுக்குட்டி கூட வச்சுட்டு போக மாட்டான், எல்லாம் கொண்டு போயிடும். அவனுக்கு மனசில் ஆகிட்டு, இவனை போனால் இனி வரமாட்டான், இல்லை ஒரே போக்கு தான். இனி திருப்பி கோயிலுக்கு வருவான், பழைய கோயிலாக்கும் பழைய இடமாக்கம்னு வருவான்னு பார்த்தா நடக்காது. அவனுக்கு நல்ல மாஸ்டர் பிளானோட தீர்மானத்தோடு தான் நடக்குது, அல்ல இல்லையா. கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டாரு, இனி அவனோட பங்கும் கிடையாது. 400 வருஷம் அவங்கள மிதிச்சாச்சு இல்லையா, இந்த பவல்கிட்ட கிடந்து நீ சவுட்டு போடணுமா நீ, அல்ல இல்லையோ அப்படின்ட்டு மனசில் ஆயிட்டு. ஸோ இப்படியே வந்துட்டு கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம் இல்லையா, எல்லாருக்கும் வீட்லேயும் முதல் பையன் குழந்தை செத்து போச்சு, வாரிசு செத்து போச்சு. பார்த்தா இன்னைக்கு வர முடியாது, எல்லாரும் சொல்லிட்டா இல்லையே போக விடுடே, இவனோட வச்சுட்டு இருக்கவரை நமக்கு சமாதானமாக உறங்க வழி இல்லை, பெரிய கஷ்டமாக இருக்குது, எந்த எல்லாம் போய் தொலையிட்டு அப்படின்னு சொல்லி கடைசியில் போக விட்டுட்டான். அது 12ஆம் அதிகாரம் 31லேருந்து 33 போங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதுங்கன்னு சொல்லி போக விட்டான். எல்லாரும் போயிட்டான். போன பிறகு இங்கே வீட்டில் வேலைக்கு ஆள் கிடையாது, இந்த பையன் வேலை செய்ய மாட்டான். எல்லாம்னா இவனை அந்த எபிரேயரில் வச்சு வேலை வாங்கி அவனை உல்லாசமாக இருக்குது தான் வழக்கம். இப்போ தண்ணி வர போகிறது யார், வீட்டை பெருக்குது யார், ஆள் கிடையாது. கால்நடையில் அண்ணாடாக்கு சாணி வர்றது யார், ஒன்றும் கிடையாது. இவனோட வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இதே பார்த்தா இல்லை, இப்போ ஒன்றும் ஒர்க் பண்ணாது, லாக்குடு. இப்போ விட்டது தப்பாகி போச்சு, விடப்படாது, பிடிங்க. நம்மகிட்ட தான் கார் பெரிய ரதங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்து குதிரைகளை பூட்டி விரட்டிக்கிட்டே போகிறான். இது எல்லாம் சந்தோஷத்தில் ஆடி பாடி அப்பா விடுதலை கிடச்சிலேன்னு போகிற நேரம் விரட்டிக்கிட்டே போகிறான். முன்னால் செங்கடல் இருக்குது, அந்த பகுதி வரை அவன் விரட்டுகிறான். முன்னால் செங்கடல், ஜனங்களுக்கு இப்போ முன்னா போக முடியாது. அல்லையும்
முன்னால் போக முடியாது, பின்னால் விரட்டுகிறான். பயங்கர ஐயோ இப்படி ஆகிப்போச்ச தெய்வமே, கர்த்தரை விடுவிக்கிறாரு, கர்த்தரை ரசிக்கிறாருன்னு சொல்லி அடிச்சு புரண்டு வந்து வழியில் இப்படி மாட்டிக்கிட்டோமே இல்லையா. ஒரே சத்தம், ஊழ மோசையிட்ட சத்தம். என்னடே நினச்சிருக்கா நீ என்னத்தையோ அதையும் இதையும் சொல்லி படம் காட்டி எடுத்து இங்கே இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன பாரு, அவன் கத்தியும் கொண்டு வரான், முன்னால் போக வழியில் என்ன அடைச்சி. சும்மா இருங்கப்பா, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார், அவர் யுத்தம் செய்வார்னு சொல்லி மோசையிட்ட சொன்னார். எதுக்கடே நிற்கிறிய, அந்த கோல் கையில் ஒரு காஞ்ச கம்பு, ஆடு மேய்ச்சி கம்பு வச்சுருது, எடுத்து கடலை பிளந்துரு கொள்ளாமா, ஒரு கோலை வச்சு கடலை பிளந்து விடுன்னு சொல்லிட்டார். உடனே அவன் நீட்டுறான், கடலை பிளந்து வழியாச்சு, மறுபக்கம் போயாச்சு. இவன் என்ன செய்தான், இவனும் அதோட நின்று இருக்கலாம் இல்லையா, போதும் இருந்தாலும் போட்டு. அவனும் நீங்கள் போனால் நானும் வருவேன், விசுவாசிக்க பாதையில் அவிசுவாசி போனால் ஆபத்து வந்துடும். இவனுக்கு போனான். அப்போ கர்த்தருக்கு இடையில வந்துட்டார். முன்னே நடந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த 2 சேனைக்கு நடுவில் வந்தாராம். அந்த வசனங்கள்லாம் இருக்குது, நான் வேகமாக போனோம். 2 சேனையும் தொடப்படாது, இடையில மாட்டிக்கிட்டு. இவனுக்கு உரலை எல்லாம் கலந்துட்டு அங்கே மாட்டிக்கிட்டு, அதுவும் நடந்த போது இது வண்டி எங்கே சிக்கிக்கிட்டு இப்படி எல்லாம் மாட்டி இருக்கக்குள்ள நேரம் விடிஞ்சிட்டு அதுவாக மறுகிறகி போயிட்டு மறுபக்கம் போயிட்டு. கர்த்தர் மோசம் எடுத்துனார், அந்த கம்பை தான், அதுதான் சாவி, பூட்டு தான், அதுதான் திறக்குறது நீட்டுனார். க்ளோஸ் ஆகிட்டு எல்லாம் வெள்ளத்தில் போச்சு. அல்ல ஜனங்கள் மறுபக்கம் வந்தார்கள். அல்ல என்ன புரிஞ்சிய, தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சித்தம் செய்யும்படி பிரித்தெடுப்பதற்கு பிடிவாதமாக இருந்தார். அல்ல இங்கே இரு புள்ளி இரு ஆடு ஒன்றும் நடக்காதுடா, 100% நாங்கள் போய்த்தான் தீரணும். கர்த்தர் அந்த ஜனங்களை மற்ற ஜனங்களிடத்து பிரித்தெடுக்கிறதுல வைராக்கியமாக இருந்தார். இனி இவங்க நினச்சாலும் திருப்பி போக முடியாது, கடலை கடத்திலையா கொண்டு வந்திருக்கு, திருப்பி போகிறதுபடி எங்கே இல்லைன்னா அங்கே ஓடி குறுக்கோழியில் ஓடி போயிடலாமா இருந்து போக வழி இல்லை. அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கிற விஷயத்தில் எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார், எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறார், கட்டாயமாக இருக்கிறார் என்கிறதை இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கத்தை கேட்குறான் இல்லையா, அது என்னது, மாறுபாடான இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இப்போ புரியுதா, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம். பேதுரு தான் அநாதி திருச்சபையின் தலைவர். அவர் சொல்லார், பழைய காலத்துலேயும் இதுதான் நடந்தது, இப்போ அதுதான். அங்கே இருந்து பிரிஞ்சு வருவீங்களா, அங்கேயும் இங்கேயும் இருக்க முடியாது, சண்டை போடுக்கு சொல்லலை, அது வேறு மார்க்கம், இது வேறு மார்க்கம். அது நான் அதான் சொன்னேன் இல்லை, தேவைப்பிள்ளை இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில் இருக்கிற மார்க்கம் இல்லையோ, அப்படி தானே சொல்லணும். அப்படியெல்லாம் இனி இருக்க முடியாது, இனி வேறு காரியம் இருக்குது இல்லையோ. அது என்னன்னா, அதையும் கொஞ்சம் ஒரு 2 வசனம் தர்றேன், அதையும் பழைய ஏற்பாட்டு இந்த சொல்லிடுறேன். இந்த ஜனங்களை பிரித்து எடுத்து கொண்டு வந்தார் நான் சொன்னேன், பிடிவாதமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம லேவியர் 20:26 படிக்கிறோம். லேவியர் 20:26 லேவியர் 20:26 அது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தர் சொல்கிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்ல நீங்கள் இனி எகிப்து மக்களுக்கு பரிசுத்தத்தில் இருக்க முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சிஎஸ்ஐ பரிசுத்தம், பெந்தெகோஸ்தே பரிசுத்தம், கத்தோலிக்க பரிசுத்தம் எல்லாம் பேச விரும்பலை, அதெல்லாம் நீ பேசப்படாது. நீ உன்னை அழைத்து ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கணும். அல்ல எல்லாம் சேர்த்து தான் சொல்லுவோம், ஒன்றும் குறை வைக்கலை. ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் இரு. உன்னை அழைத்த பரலோக தேவனுக்கு பரிசுத்தத்தில் இருக்கும்படி உன்னை நான் பிரித்தெடுத்தேன். என்னுடையவர்களை, மை ஓன் பீப்புள், என்னுடைய சொந்த மக்கள். மற்றவையெல்லாம் சொந்த மக்கள் இல்லை. இயேசுவா அப்பையா டாடின்லாம் சத்தம் போடுவாவ, என்னத்துக்கு பியா போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் ஆத்திரத்துக்கு மட்டும் சத்தப்படுவையெல்லாம் தேவ பிள்ளைகளாம் ஒன்றும் கிடையாது. தேவ சித்தம் செய்வது தான் தேவ பிள்ளைகள். இல்லை அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என்னுடைய சித்தம் செய்யணும், எனக்கு உரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தான் நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு இவ்வளவு 10 வாத அவங்களெல்லாம் கொண்டு வெள்ளத்தில் முழுகி செங்கடலை கடத்தி திருப்பி போடாமல் உங்களை பிரித்து கொண்டு வந்தேன். லேவியர் 18:1-4 வரை படிங்க பார்ப்போம். லேவியர் 1:18 ஓகே. நீங்கள் கர்த்தர் கமான் மோசேட்ட என்ன சொன்னார்? இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல என்ன சொல்லணும்? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தினுடைய செய்கையின்படி இனி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி இனி செய்யாமலும்,
முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். ஹல்லேலூயா. வேறுபாடு தெரிஞ்சதா? நீங்கள் அங்கே இருந்தால் திருப்பி அங்கே தான் 4 நேரத்துக்கு ஒரு நேரம் எட்டி பார்க்க தான் செய்விய. ஹல்லேலூயா. அதனால இவ்வளோ பிடிவாதம் உங்களை இங்கே கொண்டு வந்தேன். உங்களுக்கு பிரமாணம்லாம் நான் எழுதி தந்திருக்கேன். இப்படி தான் இருக்கணும், இருக்கப்படாது. டூ அண்ட் டோன்ட்ஸ், நியாய பிரமாணம். சரியா? விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த பிரமாணத்தில் தான் நடக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை பிரித்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். 1 பேதுரு 1 15 16 வசனத்தில் நீங்கள் படிங்க. 1 பேதுரு 1, உங்களை அழைத்தவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் இருங்கள் என்று. சரி, போதும். அதே லேவியர் வசனம், அந்த வசனம் தான் இல்லையா? லேவியர் 20:26 அதான் சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் இருங்க, என்னுடையவர்களாக இருங்க. அதே கான்செப்ட் தான், அதுதான் கம்பேரிசனாக சொன்னேன். இங்கே ஏன் சொல்லுவார்? அப்படி சொல்லியிருக்கு, அழைச்சிருக்கார், அவரை போல இருக்கணும். 1 பேதுரு 2:9 நீங்கள் படிக்கும்போது, நீங்களோ அந்தகார இருளான சூழ்நிலை தன்மையிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமாகி ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனல்லோ. அப்போ நம்ம யாரா? பரிசுத்த ஜாதி. உங்களை சிந்திக்கு பார்க்கணும். சும்மா அதான் நான் சொன்னேன், இது சிலுவை கள்ளியருடைய மார்க்கம் கிடையாது. சும்மா இயேசுவேன்னு மட்டும் சொல்லிட்டு நடக்க மார்க்கம் ஒன்றும் கிடையாது. அப்படி வந்த வழி. இது பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம்னா அது எவ்வளோ ராயல் இல்லையா? ரொம்ப மரியாதையான அந்த தகுதியில் தானே நம்ம இருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களையும் பாருங்கள், உங்களை சுற்றி இருக்க ஆளுகளையும் பாருங்கள். ஏதாவது வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு மற்றவர்களுக்கும்? ஒன்றும் கிடையாது. அவன் வேற ஒரு சாமியை வச்சுருக்கான், இன்றைக்கி இயேசு சாமியை வச்சுருக்கேன், அவ்வளோதானே. கோயில் தான் வேற, மற்ற எல்லாம் ஒன்று போல தானே இருக்கப்படாது. அல்ல இல்லை, அதுதான் ஆழம். அதான் சொன்னேன், நிறைய விஷயம் இருக்கு. அப்போ பரிசுத்த சந்ததியாக இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை இங்கே மனசில் நாம் கொள்ள வேண்டும். அல்ல, அதற்காக வேண்டிதான் மாறுபாடான சந்ததி விட்டு. அதனால தான் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போதே சரியான முறையில் இதெல்லாம் போதனை பண்ணி, பழைய ஆள் வேறு, இனி புதிய ஆள். நீங்கள் ரோமர் 6:1 படித்தா அது என்ன படிக்கிறீங்க? ஞான ஸ்நானம்னா என்னது படிச்சு என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிற்கலான்னு சொல்லலாமா? கூட ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். கிருபையினால தான் உள்ளே வந்தோம், சரிதானே? ஒன்றும் இல்லை, கிருபையினால் பாவ மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பு தந்தார். இப்போ அவர் கேட்கார், அப்போ இப்படியே கடைசி வரைக்கும் கிருபைன்னு நின்றுக்கிடலாமோன்னு கேட்கார். அப்படி நிற்கக்கூடாது. இனி கிரியை செய்யணும், தேவ சித்தங்களை செய்யணும். இப்போ வாசிங்க. பாவத்துக்கு பழைய காரியங்களுக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி போகிறது? அதில் எப்படி பிழைப்போம்? உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானம் பெற்றதை உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். அவர் மரித்தது போல நம்முடைய பழைய மனுஷன் மரித்தான். வாசிங்க, தொடர்ந்து வரட்டு. மேலும் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்ல. அப்போ ஞான ஸ்நானங்கிறது தண்ணி விளையாட்டு கிடையாது. தெளிச்சனமா முக்கணுமான்னாக்க இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு. அல்ல இல்லையா? இது தண்ணி விளையாட்டு ஒன்றும் கிடையாது. தண்ணினால உங்களை கழுவ முடியுமா? அது 1 பேதுரு 3:23. ஞான ஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றி நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து நம்ம ரட்சிக்கிறது, சரிதானே? மாம்ச அழுக்கு நீக்கல்னா சோப்பு போட்டு அல்லது கையில் அழுக்கப்பட்டோம்னா தண்ணி விட்டு கழுவிடுவோம், மேலே அழுக்கப்பட்டோம்னா தண்ணியில் முங்கிடுவோம். இது மாதிரி வெள்ளம் கொண்டு எனக்கு ஆத்மாக கழுவ முடியாது. அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன். தண்ணீர்னால நம்முடைய உடலை கழுவுவது போன்ற ஒரு விஷயம் அல்ல ஞான ஸ்நானங்கிறது. அது தேவனை பற்றும் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இயேசு மூலம் கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் போதனைகளின்படி நடக்கிறேன். எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம்ல,
அது மாதிரி இதுதான் ஞானஸ்நானம். அது தண்ணி விளையாட்டு கிடையாது. அந்த கழுவப்படுதலுக்கு அடையாளமாக ஒரு நிகழ்ச்சி கடைசியில் வச்சிருக்கு. அன்னது இயேசு மாதிரி காண்பிச்சார், அப்போ சொல்லம் காட்டினால அதை வச்சிருக்கு. வெறுமனே தண்ணியில் முங்கதும் ஒன்று தான், தெளிக்கதும் ஒன்று தான். அப்போ இங்கே ரோமர் 6 என்ன சொன்னது? பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு புதிதான ஜீவன் இயேசு உயிர்த்தெழுந்து, ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம். ஞானஸ்நானம்னா என்னது? ஒரு அடக்க நிகழ்வு, உயிர்த்தெழுதலின் நிகழ்வு. சரியா? அது ரொம்ப முக்கியம். அப்போ பழைய மனுஷனை அடக்கம், கிறிஸ்து எப்படி பழைய சரீரத்தை அங்கே விட்டு இருந்து புதிய சரீரமாய் ஒரு புதிய சரீரம், மகிமையின் சரீரம். அது இதுபோல் பழைய வாழ்க்கை, பழைய திட்டம், பழைய நம்பிக்கை எல்லாம் புதைச்சி மண்ணில் புதைச்சி வெள்ளத்தில் முக்கிக்கிட்டு எல்லாம் மண்ணுக்குள்ளே புத்துது மாதிரி புதிய மனுஷனாய் புதிதான ஜீவன் உள்ளவர்கள நீங்கள் நடக்கணும். அதுதான் 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் உங்களுக்கு போச்சா? நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எப்படிலாம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் கேட்கல. நீங்கள் முங்குனியலா தெளிச்சியலாங்கிறதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல, அது எனக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் புது சிருஷ்டி ஆனீங்களான்னு கேட்கணும். அல்ல இல்லையா? இல்லை பழசு அப்படி தான் இருக்கேன் பிரசங்கியார், எப்படி இருக்குதியே? அப்படியே தான் இருக்கேன் பிரசங்கியார், 30 தெரியாமல் அப்படியே இருக்கு. அவளாம் கொள்ளாமா இப்படியே இருந்துக்கிடணும். அதான் சபைகளில் எல்லாம் நடக்கும். சரி, புது சிருஷ்டி அனது நம்ம இன்னும் புது சிருஷ்டி ஆகணுமா கடைசி வரைக்கும்? சரி, நேரம் போயிடும். அப்படி ஆணையலான்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ ஞானஸ்நானம் உள்ளது பழைய அனுபவத்திலேருந்து வெளியே வந்து புதிய அனுபவத்திலே செல்லுதல், புதிய சிருஷ்டின் அனுபவம். இப்போ புரியுதா? அது ஒரு இயேசு உயிர்த்தெழுதல் போல அதுக்கு ஒப்பான அனுபவம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்போது எதுக்கு பிரித்தெடுத்தார்? தனக்கு சொந்த பிள்ளைகளார், ஓன் பீப்புள், இல்லை என்னுடைய சொந்த மக்களாக இருக்கும் மாதிரி பிரித்தெடுத்தார். அவரை போல அவருக்கேற்ற பரிசுத்தில் இருக்கும்படி பிரித்தெடுத்தார். அது புரிஞ்சிட்டிங்க? சரி, அப்போ அவருடைய பிள்ளைகளுங்கிற அந்த ஸ்தானம் நமக்கு வரணும்னா நம்முடைய தன்மைகள் தகுதி எப்படி இருக்கணும் அதையும் கொஞ்சம் சிந்திச்சிருவோம். சரியா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதலாவது கொலோசியர் 3 முதல் 2 வசனத்தை நீங்கள் படிங்க. கொலோசியர் 3. நீங்கள் அந்த வார்த்தையை கவனி. கிறிஸ்துவுடனே கூட ஏற்கனவே உயிரோடு எழும்பினீர்களா? எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளே தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவளை தேடுங்கள். அப்போ இந்த கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இது ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ இயேசு வருவார், கடைசி நாளில் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன பேசுது? ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் தானே அது. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்களா, முடிஞ்சு போன ஒரு நிகழ்வை பேசுதில்லை. அதுதான் கொஞ்சம் முன்ன சொன்னேன், ஞான ஸ்நான அனுபவத்தை குறிக்கிறது. கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நீங்களும் பழைய அனுபவங்களை விட்டு, பழைய காரியங்களை விட்டு புது சிருஷ்டியாய் மாறினீர்களா? இப்போ புரிஞ்சா சொன்னது? அதையாக இங்கே சொல்லியிருக்கு. அல்ல. அப்போ ஞானஸ்நானம் ஒரு அடக்க உயிர்த்தெழுதல் நிகழ்வுக்கு ஒப்பான ஒன்று. சரி, இங்கே எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து இப்போ உயிர்த்தெழுதாச்சு, அவர் போயாச்சு, மேலே இருக்கார். அந்த மேலான இடத்துக்குரியவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்கு வந்ததான்னு கேட்கணும். முதலாவது கூட்டத்துக்கு வரேன், ஆராதிக்கிறேன், கையடிக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் நல்லதா இருந்துட்டு போட்டோம். இந்த அனுபவம் அவர் இல்லைன்னா நீங்கள் இன்னும் தேவைப்பில்லை ஆவேலை. புரியுதா நான் சொன்னது? இதுதான் சபைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி. நீ தேவைப்பில்லை ஆவேலை. அதனால பல சூழ்நிலை பல மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகளுக்குரிய உரிமை நமக்கு கிடைக்காது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு சொன்னார் இல்லையா? எல்லாரும் வந்து இருந்துட்டு இப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இப்படி ஆமாம் சொல்லியிருக்கு. எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எனக்கு பின்னால் நடக்கங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு சித்தஞ்சீவிகளுக்கு கொடுப்பேன். நீ யாருன்னு கேட்பாரு. அல்ல இல்லையா? எல்லாரும் நினச்சிக்கிட்டோம் அவள் தேவா பிள்ளைன்னு. சந்தர்ப்பம் வரும்போது தான் தேவா பிள்ளையா இல்லையான்னு வெளிப்படும். பிறகு என்ன செய்யுது? அல்ல இல்லையா? இப்படிலாம் பல நுட்பங்கள் இருக்குது. பிறகு சங்கடப்படக்கூடாது. சரி, அப்போ உங்கள் மனசு பூமிக்குரியவர்களுக்காக இயேசுநாதரை தேடினீங்களா, இல்லை இயேசு இருக்க இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு புதிய மனோநிலையோடு தன்மையோடு தேடினீர்களாங்கிறத சிந்திக்கணும். அதுதான் மத்திய 6:20-21 சொல்லுது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். சும்மா தேவகுமாரன் விசுவாசிக்கன்னு சொல்லிட்டு நடந்தால் போதாது. சரியா? அதுதான் மற்ற 7:21 சொன்னார். பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்ன கர்த்தாவேன்னு சொல்லி ஆராதிக்கவன் நான் இருந்தாலும் சரிதான். பேய விரட்டனே, நோய் விரட்டனே, தீர்க்கதரிசனம் சொன்னேன், அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிடுவேன். வார்த்தை கிளியராக இருக்கு. அல்ல தெரியவே தெரியாது. அதனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. கர்த்தருடைய வரங்கள் எல்லாம் செயல்பட்டாட்டு எதிராக பேசலை. பிதாவின் சித்தம் செய்யாத அடிக்கடி நான் சொல்லுது தான். பிதாவின் சித்தம், ஆவியின் கனி, கிறிஸ்துவன் சிந்தை இல்லாத இந்த காரியெல்லாம் வேண்டாம். அதுதான் நம்ம சொல்ல வரணும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இதை மனசில் வைங்க. உங்கள் மனசு எப்படி இருக்குது? எபேசியர் 2:7 படிங்கள். அவர் நம் கிறிஸ்து இயேசுக்குள்
நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுவும் பாஸ்டன்ஸ் தானே, உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லுது. புரியுதா? ஆழம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை? யார உலகத்தில் தானே இருக்கோம், பரலோகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி? நம்ம சரீரம் எலும்பும் சதையும் தான் இங்கே இருக்குது, மனசு பரலோகத்தில் இருக்குது. அதான் அந்த மற்ற 6, 20, 21 சொன்னா இல்லை, மனசு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கா உங்களுக்கு தெரியலை? அது நீங்கள் தான் பார்க்கணும். கொள்ளாமே பிரசங்கியார் இப்போ கதையை காட்டா இது இப்போ சிக்கல் வலையிலையா இருக்குது. அல்ல இல்லையா, நாங்கள் என்னத்தையோ நினைவில் நடக்கும். யூடியூப் பிரசங்கமாக இருக்க கள்ள கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஓ நீ ஒருத்தி வலது கையில் இருக்கிறா, இடது இன்னொருத்தி தலையில் இருக்கிறா, அவன் சொல்லுவான் இந்த புறாடு. ஆமாம், அதில் போகிறோம். அது ரொம்ப ஞானமாயிரு. அப்படி இருக்கிறதையெல்லாம் இருக்கணும். 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் அது என்ன வசனம் சொல்லுது? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலதால் நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிஞ்சிருக்கேளா? 75 வயசானலாம் சாவுக்கு பயம். ஏன்னு கேட்டால் எங்கே போகிறது பிரசங்கியார்? ஐடியா இல்லை. இன்னும் போகிற இடத்த பற்றிய கன்ஃபர்மேஷனே இல்லை. வரிய கணக்காக கூட்டத்துக்கு போயிருக்கு. இல்லோ இதெல்லாம் நாங்கள் பார்க்குதாக்கோம். அப்போ ஒரு நிச்சயம் வேணும். எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, இங்கே விட்டால் பறந்து அங்கே போயிட மாட்டோமா? இல்லையோ, அந்த நிச்சயம் வேணும். அதனால தான் இந்த கூடாரத்தில் தவிர்த்து பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கும். உங்களுக்கு அந்த வாஞ்சா உண்டா? எங்கே வாஞ்ச? இல்லையோ, பாரம் சுமந்து தவிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நான் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கோம் அதிகமாக விரும்புகிறோம். அதை நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவராக இருக்க நாடுகிறோம். ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் இயேசுவன் நியாயசனத்துக்கு முன்னே நிற்கணும். அவர் ஏசப்பா டேடி மம்மின்னு சொல்லுவதெல்லாம் சரிதான். அது இப்போ மனம் திரும்பிக்கிடணும், குணப்பட்டுக்கிடணும். இனி அவர் வரும்போது அந்த வித்தம் நடக்காது. பெரம்பங்காயுமா வரடமான பவுல் கேட்ட மாதிரி ஆயிரும். அவனவனுடைய நோட்டை எடுத்துகிட்டு வரான் இல்லையா, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கும்படி வரப்போகிறேன். அதனால் இப்போவுமே அந்த ஆசை வரணும், அந்த தகுதி வரணும். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அநேகருக்கு அந்த ஆசைகள் கிடையாது. சும்மா உலகத்தில் சாவாமல் இருக்கிறதுக்கும், சுகம் கிடைச்சதுக்கும், கல்யாணம் நடக்கிறதுக்கும், கட்டம் தீருறதுக்கும் இப்படி தான் ஆளோ ஏசப்பா டேட்டின்னு சொல்லிட்டு கரங்கிட்டு நடக்குது. அவர் இருக்க இடத்துக்கு போகணுன்னு ஆசை கிடையாது. அப்பா அப்பான்னு சொல்லுதான் மிச்சம். அப்பன்னுட்ட போகிறக்கு ஆசை வேணுமே, பாவம் தான். இல்லையா, உங்களுக்கு வந்ததா அது நீங்கள் சிந்திட்டா நல்லது. எங்களுக்கு பேசத்தானே முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, அது அதிக நன்மை. ஆனாலும் நான் சரீரத்தில் தரித்துட்டு இருப்பது உங்களுக்கு ஊழியம் செய்து கொஞ்ச நாள் கூட நாங்கள் உயிரோடு இருக்கணும். சரி, ஓகே. அப்போ அவருக்கு ஆசை தான். உங்களுக்கு ஆசை வந்ததா? வரையிலன்னா நீங்கள் இன்னும் தேவைப்படல ஆவையில். அதை நீங்கள் மனசிலாக்கணும். தேவ நட்டத்தில் தேவ ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஆசை இல்லை, அந்த விருப்பமாக எண்ணம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிளானே எனக்கு கிடையாது. ஆமாம், கனவு காணுங்கன்னு மற்றவர் சொல்லியிருக்காரு, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காணுங்க. அதனால் இந்த பிள்ளை எந்த கலர் பென்சில் வச்சு படம் வரைய மாதிரி உங்களுக்கு தோணுக மாதிரியெல்லாம் படம் வரைஞ்சி பச்சை மஞ்சள் நீளம் எல்லாம் அடித்து ஜிகினா எல்லாம் ஒட்டிக்கிடலாம். இல்லையா, அம்படம் உலகத்துக்குரிய படம் தானே. பரலோக படம் வரையதுக்கு அந்த புத்தி வரையில இல்லையா? சரி, நீங்கள் ஞானமாக இருந்து நடந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்யுது? கத்தரே ஸ்தோத்திரிப்பாங்க. இல்லையோ. சரி, இதான் உன்னத அனுபவம். யோவான் 17, 14, 16 ஆண்டவர் சொல்வார், நான் உலகத்தை நல்ல அதுபோல் என்னுடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து தெரிஞ்செடுத்து தந்த பிள்ளைகளாக சொல்லுவார். அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களும் உம்முடையவர்களும் இருந்தார்கள். இல்லையோ. 1 Corinthians 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். மண்ணானவங்க பன்னிக்குட்டி இப்படி தான் நடக்கும். இல்லையோ. வானத்துக்குரியவர்கள் இயேசுக்கு பிள்ளைகள், அவிய பரலோக சிந்தம். நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறோம். அந்த சிந்தையில் இயேசுவின் சிந்தை. அவர் நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லி வாழ்ந்திருக்கார். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் வந்துதான் உங்களுக்குள்ள பார்த்துக்கிடணும். அதான் சொல்லுது. இயேசு ஆராதிக்கையை பற்றி நான் பேசலை, அவர் சொன்னதை செஞ்சியா, அவருக்கு மாதிரியில் நடக்குதியானாக எங்களுக்கு அறியணும். சும்மா ஓயாமல் இயேசுவை டேடின்னு சத்தம் போட்டுட்டு ஓடிடுது. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ என்னாச்சு? யாக்கோபு 4:4 விபச்சார உலக நேசன் தேவனுக்கு விரோதமான பகை என்று. அப்போ உலக ஆசீர்வாதம்னு நடந்தியல்னு சொன்னால் நீ தேவனுக்கு எதிரி, தேவ பிள்ளைகள் கிடையாது. அதுக்கு வேண்டிய வசனம் சொன்னேன். 1 John 2:15 உலகத்தில் உள்ள அன்பு கூறாத, அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு கிடையாது. அப்போ சாத்தானுக்கு அன்பு கிடைக்கும், உலகத்தின் அதிபதிக்கு அன்பு கிடைக்கும். நீ தேவ பிள்ளை இல்லை, மனசில் வச்சுக்க. சரி, ஹல்லேலூயா.
முதலாவது மனசை பரலோகத்தில் வை, ஆண்டவர் இருக்க இடத்துல வை, அங்கே போகிறக்கு ஆசைப்படு. இந்த ஆசை வந்தால் தேவைப்படல, இல்லைன்னா தேவைப்படல இல்லை, எழுதி வச்சுக்க, எல்லாம் பதிவாகிட்டு இருக்க ரெக்கார்டு, சிசிடிவியில் பண்ண மாதிரி. பரலோகத்தில் வாசது இது போட்டு காண்பிக்கப்படும். அல்ல இல்லையா? பரவ ஏமாந்தேன்னு சொல்லாத. அடுத்தது லூக்கா 24:49, 24 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட ஒரு எருசலேமிலே காத்திருங்கள். நல்ல கவனிங்க, உங்கள் மனசை பரலோகத்தை வச்சா பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை, ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும். தேவன் யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இது உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி. அது 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோன்னு பவுல் சொல்வார். நம்ம அடிக்கடி பார்க்குறது தான். அப்போ தேவனிடத்திலிருந்து அந்த ஆவி நமக்குள்ளே வரும். 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பரலோக தேவன் நமக்குள்ளே ஆவியாய் வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:14 அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் தேவ பிள்ளைகள். இப்போ புரியுதா? மனசு பரலோகத்தில் வச்சவிய தான் பரலோக தேவனுடைய பிள்ளைகள், பூலோகத்தில் வச்சா பூலோக தேவனுடைய பிள்ளைகள். அப்படி தானே? அது 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவன் உலகம் முழுவதும் என்னட்ட இருக்குன்னு சொல்லலாம், அவனுக்கு பிள்ளைகள் மனசில் ஆகிடணும். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் தான் பரலோகத்தினுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு பரலோக வெளிப்பாடு, பரலோக நம்பிக்கை, பரலோக நிச்சயம், பரலோகத்துக்கு ஏற்ற மறுரூபம் எல்லாம் அப்படியே ஏற்படுது. அது முக்கியம். அதனால தான் அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். ஏசு ஞானஸ்நானம் பெற்ற கரையரோட உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார் இல்லையா? சாட்சி கொடுத்தார் இல்லையா? அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார், 12 வயசில் தேவாலயத்தில் நின்னார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரும் கேட்க சாட்சி கொடுக்குறார். இது போல தான் மேல் வீட்டறையில் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது மரியாள் அங்கே இருக்கிறாங்க. அது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, அங்கே மரியாள், இயேசுவின் தாயா மரியாள், எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்தார். தூய ஆவியானவர் இவர்கள் தான் எனக்கு பிள்ளைகள் என்று சொல்லி செப்பரேட்டாக சாட்சி கொடுக்குறார். அது அப்போஸ்தலர் 15:8-9 அந்த கொர்நேலியுவின் வீட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவி இறங்கினார். அதை பற்றி பேதுரு சொல்லுகிறார், இருதயங்களை பார்க்கிற தேவன் விசுவாசத்தினாலே இருதயங்களை சுத்தமாக்கி தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை கொடுத்து சாட்சி கொடுத்தார். அல்ல இப்போ என்ன சாட்சி வேணும்? முதலாவது மனசு பரலோகத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கிடணும். நம்ம பரலோகத்துக்கு ஓடுவோமா, உலகத்துக்கு ஓடுவோமா, பரலோக தேவ பிள்ளையா பூலோக தேவ பிள்ளையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அண்ட் செகண்ட்லி, பரலோகத்திலிருந்து வந்து ஆவி என்ன நடத்துதா, வந்துதா, பலப்படுத்துதா, அந்த தரிசனம் வெளிப்பாடு தருதா, அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த சாட்சி இருக்கான்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். சரிதானே? சரிதானே? அண்ட் தேர்ட்லி, மூணாவது எபேசியர் 4:17 மற்ற பிரஜாதியார் வாசிங்க. நான் உங்களை ஆகையால் கர்த்தருக்குள் நாங்கள் உங்களை சாட்சியாக சொல்லி திட சாட்சியாக எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தைகளிலே நடக்கிறது மாதிரி நீங்கள் இனி நடவாதீர்கள். அல்ல இல்லையா? வேறுபாடு பிரிவு அதை தான் பேசிகிட்டு இருக்கோம், செப்பரேட்டட் லைஃப். ஓகே, இனி அதான் அப்போ அங்கேயும் அப்படி தான் சொன்னார். நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தாருடைய செயல் செய்யப்படாது. போகிற இடத்துல அப்படி இப்படி இருக்கும். ஆமாம், பிறந்த வீட்டில் அப்படி இருந்து கட்டி கொடுத்த இடத்துல வேறு மாதிரி இருந்து இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு படித்து தந்திருக்கேன் இல்லையா, அது ஒன்று எழுதி தந்திருக்கேன் இல்லையா, இது மாதிரி தான் நடக்கணும். அல்ல இல்லையோ? அப்போ மற்ற பிரஜாதியார் நடக்குது போல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கா? உள்ளும் புறம்பும், இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. அல்ல இல்லையா? உள்ளாகவும் புறம்பாகவும் உங்கள் சிந்தனையிலும் திட்டத்திலும் வாழ்க்கை முறையிலும் கொள்கையிலும் ஏதாவது மாற்றம் உண்டா, நடைமுறையிலும் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அல்ல இல்லையா? இல்லைன்னா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது, ஏமாத்தியும் இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா? தேவ பிள்ளைகள் யாருங்கிறதுக்கான அத்தாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது திட்ட சாட்சியாக எச்சரிக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது, கம்பல்சரிலி. அது பார்க்கலாம், ஒன்றுனா பார்ப்போம், விருப்பம் ஒன்றுனா செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். அப்படின்னா வேறு இடத்துக்கு தான் போனோம். அல்ல இல்லையா? தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாது. உலகத்தில் உங்கள் பேர் பல சர்ச்சைகளில் இருக்கும். அவர் அங்கே நீங்கள் செத்து போனாலும் எல்லாரும் வந்து அடக்க ஆராதனை நடத்திடுவாங்க. அவர் அந்த அப்படியாக்கம் இப்படியாக்கம் சாட்சியெல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் டூப்பு பாட்டான். இது பரலோகத்தில் செல்லுபடி ஆகாது. அல்ல இல்லையா? கண்ணை மூடின பிறகு காட்சி தலைகளை இருக்கான். இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு. அந்த ஐஸ்வர்யம் லாசர் சம்பவம் அப்படி தானே இருந்து, இங்கே இருக்கிற அவனுக்கு நிலைமை வேறு. கண்ணை மூடின பிறகு அவர் தான் நெருப்பில் கிடக்கிறான், ரோட்டில் கிடந்தவன் ஆபரம் பக்கத்தில் இருக்கிறான். இது மாதிரி தான் இருக்கான். ஒரு வேலை வரமாட்டான். தலைவர் மாதிரி பிஷப் மாதிரி நடக்காது. ஒருத்தர் அங்கே எல்லாம் விலங்கு போட்டு நடத்தியிருக்க நெல்லில் அங்கே. இல்லையா? ஜனங்களை ஏமாத்தினியா நீ? ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டிய நீ கள்ளத்தனை எல்லாம் பேசி இப்படி செஞ்சு போட்டா இல்லையா? எழுதி கையில் தந்த அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்குது. அதனால இதெல்லாம் பேசிடுது. இல்லையா?
இங்கே உள்ளது கண்ணை மூடுறோன்னா கதை முடிஞ்சு. இந்த மலர் வளையம் அங்கே வராது. இங்கே உள்ள கண்ணீர் அஞ்சலி பட்டம் ஒன்றும் அங்கே வராது. அது வேற ராஜ்யம் அல்ல இல்லையோ. அதனால இப்போமே சொல்லுது தேவனோட நடக்குதியான்னு உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கட்டும், ஒரு நிச்சயம் இருக்கட்டும் அல்ல இல்லையோ. சரி, அப்போ வீணா நடக்காத, இந்த படத்தில் ஏமாறாத, ஜாக்கிரதை. பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததிகளின் நடுவிலே குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறுப்பு இல்லாமலும் இப்படி தான் செய்யணுமோ, அந்த கோயிலுக்கு போகிற சர்க்கம் போவேலையோ, இது தானோ, இப்படிலாம் தர்க்கம் பண்ணாத. தேவனுக்கு உகந்த பரிசுத்த பிள்ளையா இரு. உலகத்தினுடைய மக்களுக்கு வழிகளில் போகாமல் தேவ சித்தம் செய்கிற பிள்ளையா இரு. இதில் மாற்றம் கிடையாது. இது அதே இதையும் குறுக்கு விவாதம் பண்ணு. என்னத்துக்கு அங்கே போகிறாவ இங்கே போகிற, நீ கண்டியா பரலோகத்துக்கு போகிறா வேணும். கள்ள சாசரிச்சு அக்கிரமத்தை பற்றினா போன வாரம் நான் திருப்பிரசங்கத்துக்கு போனோம். கன்னியாகுமரி பக்கம் வாரத்துக்கு ஒரு நாள் போகிறதுன்றது. ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் பெருசு வச்சுருப்போம், அதை வச்சு பேசுவோம். அங்கே கத்தோலிக்க ஏரியா பிரசங்கத்துக்கு போனோம். அப்போ நான் தான் பிரசங்கம் பண்ணோம். நாங்கள் டீமாக போவோம், மாறி மாறி பேசுவோம். மைக்கெல்லாம் மாட்டியாச்சு. இது மாதிரி தான் மாட்டிக்கிட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தோன்னே ஒரு பொம்பளை ஓடி வந்து நடத்துங்க யார்கிட்ட கேட்டுட்டுங்க வந்திய, யார்கிட்ட இந்த ஊரில் அனுமதி கட்டியல. நான் சொன்னேன் பரலோகத்தை அனுமதி தந்து வந்தேன். இல்லையா, பரலோக அரசாங்கத்தினுடைய அனுமதியில் வந்தோம். அதில் அங்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் போங்க அப்படிலாம் சொல்லிச்சு. அதில் எங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை அறியாத இடத்துல சொல்லுங்கள். எங்கே சொல்லணுமா? இயேசு. சரி, அப்போ உங்களுக்கு இயேசுவை தெரியும் இல்லையா? அந்த இயேசுவை தானே நானும் பேசுவேன். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா வந்திருக்கணும்? நம்ம இயேசுவை பற்றி பேசுகிறார்கள், சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு வந்திருக்கணும்? ஏன் சங்கடப்படுத்திய நீங்கள்? நான் வேறு இயேசுவை பேச போகிறேன். நான் பாருங்கள், உங்கள் கத்தோலிக்க பைபிள் தான் வச்சு பேசுவேன் பெருசாக கையில் தெருவில் நின்றுட்டு. பாருங்கள், உங்கள் பைபிள் உங்கள் மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க பாதிரியார் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். அங்கே பேசுங்க வேறு இதானே பேசுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இயேசுவை தெரியும். உங்களுக்கு இயேசுவை தெரிஞ்சால் தான் வாரந்தோறும் போய் இயேசுவை பற்றி திருப்பி என்னது கேட்டுட்டு இருக்குதியே, வீட்டில் இருக்க வேண்டியதானே. அதுக்கு கோவம் வந்துட்டு ஒன்றும் பதில் சொல்ல முடியலை. உடனே சொல்லுது, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இப்போ என்ன வேணாம்? உங்கள் காலில் படிஞ்ச தூசியை உதறிட்டு போங்க. கொள்ளாமா சொல்லு வார்த்தை. உங்கள் காலில் பறிஞ்சு உங்கள்கிட்ட விவாதம் பண்ண விரும்பல, விவாதம் பண்ணால் நடக்காதுன்னு தெரிஞ்சாச்சு. உங்கள் காலில் படிஞ்ச தூசியை உதறிட்டு போங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை பேர் வந்திய, எல்லாருக்கும் காலில் படிஞ்ச தூசியையும் உதறிட்டு போங்க அப்படின்னு. உடனே எங்கள் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார். அவர் சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னே யூதரெல்லாம் ஏற்றான் சொன்னாங்க, இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலே எங்கள் தலைமையில இருக்கட்டும், இன்னும் தீரையில்லை, சம்மந்த தீரையில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது சொல்லுது மரியே வாழ்க அப்படின்னு சத்தம் போட்டது. உடனே எங்கள் டீமில் ஒரு இன்னொரு பாஸ்டர் இயேசுவே வாழ்க, அவர் பதிலுக்கு சத்தம் போட்டார். நான் மனசுக்குள்ளே தோணுச்சு, அவள் செத்து போனவளை வாழ்கைன்னு சொல்லுவா, இவர் உயிரோடு இருக்கிற வாழ்கைன்னு சொல்கிறார். நல்லா போட்டி தான். எனக்கு சொல்ல வழி இல்லை, மனசுக்குள்ளே வருது. செத்து அடக்கம் பண்ணியாச்சு இல்லையா, உயிரோட இல்லை இல்லையா. பின்ன நான் மனசுக்குள்ள நினச்சேன், இவ்வளோ பின்ன அங்கே என்னத்துக்காக இயேசுவின் சிலுவைக்கு முன்னால் சுற்றிட்டு நடக்கா, மரியாளுக்கு பின்ன பாவம் மன்னிப்படுகிறது அங்கே சிலுவைக்கு போவா, ரத்தம்னு சொல்லுவா. ஆமாம், அந்த இயேசுநாதர் சிலுவையில் அரைக்கப்பட்ட நாளெலாம் ரோட்டிலோடி தெரியாவ. அப்போ நான் காரியம் வரும்போது இயேசு விட்டா வராவ. இப்போ மரியா வாழ்கான்னு சொல்லுவா. அவள் செத்து போனால் உயிரோட எழும்பையில், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கன்னு சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ சாசு எப்படி ஏமாற்றி வச்சுருக்கான்னு பார்த்துடுங்க. அதான் நான் நேரமாக சொன்னேன் இல்லையா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி சிஎச்சக்காரன் கத்தோலிக்கன் பந்தைக்கோசக்காரன் எல்லாரையும் கூட ஆகி வச்சுருக்கான். அல்ல எல்லாம் சேர்த்தான்னு சொல்லணும், நிறைய இருக்குது. இதில் நம்ம சிக்கப்படாது. சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சரி, அப்போ என்ன பார்த்தோம்? அப்போ இந்த தர்க்கம் ஒன்றும் பண்ணாமல் நாம் தேவ பிள்ளைகளாக நடக்கணும். அதுதான் நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சட்டம் என்கிறதுல தெளிவாக அமைதியாக தாழ்மையாக அதில் சென்றால் உங்களுக்கு நல்லது. 1 பேதுரு 1:18-19 நீங்கள் உங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அடுத்தது சரி போதும். சரி, அதுக்கு முந்தின வசனம் இல்லையா, அது பட்சபாதம் இல்லாமல் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் செய்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறார்கள். ஆனபடினாலே இங்கே பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமெல்லாம் பயந்து நடந்தான். தாரமாராக வாயில் வர மாதிரி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு நடக்கப்படாது. கருத்தை சொல்லியிருக்கிறார். சொன்னதான் முடியலை பாஸ்டர், ட்ரை பண்ணுறேன், ஜாம் பண்ணுறேன், ஆண்டவரே கிருபதாரம் சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்குது. ஓகே அதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் ஜாம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேனே, லட்சணம் கட்டிருக்கேனே. பிலிப்பு பவுல் சொன்னார், என்னது நிர்பந்தமான மனுஷன், என்னது நிர்பந்தமான மனுஷன் யார் என்ன இந்த மரண சரீரத்தில் விடுதலை ஆக்குவா?
பரிதாபமாக இருக்குது எனக்கு நிலைமைன்னு அவர் சொல்லுவார். இவனும் அவரை சிலையில் வச்சுக்கிட்டு புனிதரன்னு சுற்றிக்கிட்டே நிற்கானுவன். இல்லை கொள்ளாமா அவர் சொல்லுவார் நான் நற்பந்தவன். அப்போ நம்ம நினைக்கணும் நம்முடைய நற்பந்தமான நிறைய நினச்சி நம்ம அழுது மனம் திரும்பி ஆண்டவரோட நடக்க பிரயாசப்படணுமே தவிர மற்றவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டு நடக்கப்படாது. அப்போ பாரம்பரியம், நாங்கள் இந்த பாரம்பரியம் 40 வரியம் 4 தலைமுறை இதெல்லாம் நடக்காது, பரலோகத்துக்கு நடக்காது. அறியாமல் உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அல்ல இல்லையா? திரும்பியா திரும்ப மாட்டியா, அவ்வளோதான், லாஸ்ட் ஃபைனல் வார்னிங், இதுக்கு மேலே சான்ஸ் கிடையாது. அதனால ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பேசி 2:3 வாசிச்சிருக்கேன். 2 வருஷம் வச்சுக்கிறேன். மற்ற இறக்கி மேலே டீக்கா ஏமா முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடந்து கொண்டீர்களா கொள்ளுகிறீர்களா? கமான் கண்டினியூ. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் மாம்ச இச்சையின்படி நடந்து மனசம் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்து அன்பு கூர்ந்த அன்பினாலே நம்மை போதும் இதுதான் கிருபை. நாம் அப்படி தான் இருந்தோம். எப்படி? என்ன ஆவி? உலகத்தின் ஆவி இருக்கா? அதான் நேரமாக சொன்னேன், உலகத்தின் ஆவி வந்தால் நீ உலகத்தார் மாதிரி தான் இருப்பா, உனக்கு பரிசுத்தம் ஒன்றும் வராது, பரலோக சிந்த தன்மை வரவே வராது. ஏன்னா உள்ளே இருக்குது வேறு ஆவியிலேயே இருக்குது, அது குடஞ்சிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எத்தனை வசனம் பேசினாலும் அது கள்ளத்தனமான வசனம். நாங்கள் நேரம் முடிஞ்சு ஷார்ட்டாக போயிடும். நாங்கள் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அது வீட்டில் போனோன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார். நமக்கு இங்கோடி வர வசனம் இருக்கு இல்லையா? ஆமாம், ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்ட் நான் பேசி வந்துட்டேன், அங்கே ஒரு பார்ட்டி அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்கு, பெருசுங்க யார் இப்படி அங்கே ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்போ நான் சொன்னேன், அப்போ நீ அங்கேயே போயிரு. ஏற்கனவே ஆசரிப்பு கூடார கதையை பற்றி சொல்லியிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு லட்சணம் உனக்கு தெரியுமா இப்போ எப்படி இருக்குன்னு? ஆசரிப்பு கூடாரத்தை சீலோவில் ஒன்று இருந்து அதை தீக்குளித்து போட்டார். அது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2வது பெலமாக ஒன்று கட்டினானுவன், அதை இடித்து போட்டிருக்கு. அது எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த எல்லாத்தையும் தீக்குளித்து போட்டான் அப்படின்னு சொல்லி 12-13 வசனத்தில் இருக்குது. வேணாம்னா நீ ஒன்று செய், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்குறதுக்கு ஏரோப்ளைன் யாரையும் அங்கே போய் பாரு. இஸ்ரேல் தேசத்தில் அதுக்கு வெளியே இருந்த ஒரு சவர் இருக்குது, அதுக்கு பேர் வெயிலிங் வால்னு பேர், அழுகை சவர்னு பேர். அவனும் அதில் முட்டி அழுகான். ஆசரிப்பு கூடாரமே இல்லை, உடன்படிக்கப்பட்டியில் ஒரு குப்பையும் இல்லை, ஆனால் அடிபிடிச்சிட்டு கிடக்கான், உறங்க வழி இல்லை. வேணும்னா போ ஆசரிப்பு கூடாரம். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம், மரியாதையாக அவரை பின்பற்றி அவருக்கு இருக்க இடத்துக்கு போயிச்சார். வேறு என்ன சொல்லு? இல்லை இது மாதிரிலாம் இப்போ சாசை கொட்டாய்வான். சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இப்போ என்ன புரிஞ்சியா? முற்காலத்திலே எக்காலத்திலையோ அது நீங்கள் தானே சொல்லணும். சரி, உங்கள் பரிசுத்தாவி இருக்கா? இப்போயும் உலக வழக்கத்தின்படி தான் நடக்குதுகளா? போன மாதிரி தான் நடப்பியலா? இல்லை ஏசப்பாவுக்கு பிள்ளைகளை போகிற நடப்பியலா? அவர் நடந்தபடியே தானே நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடி நடக்குதுகளா? சும்மா சொல்லிவிடுது தான். அவருக்கு வாழ்க்கைக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். 1 பேதுரு 2:21 அவர் பாடுபட்டு அந்த அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி நமக்கு மாதிரியை அது இருக்கா நம்மகிட்ட, நீங்கள் பார்த்துக்கிட்டணும், ஏமாந்துடப்படாது. இப்போமே சொல்லிடுறேன். சரி, அப்போ ஓரளவு ஐடியா கிடச்சில்ல? இதுக்கு பழைய ஏற்பாட்டில் இது இன்னும் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் எண்ணாகமம் 23:9 எண்ணாகமம் 23:9 வசிங்கள். அதாவது வெயிட் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். பாலாக் வெயிட் ப்ளீஸ். பாலாக் என்கிறதான ஒரு ராஜா, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய சேனையாக வந்துட்டுருக்குறாங்க. இவனுக்கு பயம், அது மொத்தமாக வந்துருந்தோன்னா நம்ம மேய்ஞ்சி போடும், அவ்வளோ ஆள் இருக்குது. அதனால் பயப்பட்டு பில்லையாம் சொல்லக்கூடிய ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி இருந்தான், ஒரு தீர்க்கதரிசி. அது எப்படியோ இருந்திருக்கான், குறை சொல்கிற மாதிரி இருந்திருக்கான். அவனை கூட்டிகிட்டு போய் இவன் சொன்னதெல்லாம் நடக்கும், அதனால இவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஜனங்களுக்கு எதிராக ஒரு சாப தீர்க்க தரிசனம் சொல்லுற மாதிரி ஒரு செட்டப்பு செஞ்சாச்சுன்னா அந்த ஜனங்கள் அழிஞ்சிருவா. வேணா வேறு காரியம் அவன் சொல்லுவதெல்லாம் நடக்குதில்ல, அதனால் இது சொன்னால் நடக்கும்னு அவன் நினைக்கிறான். கூட்டிகிட்டு போய் காசெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். அவன் பயந்து போகிறான். கர்த்தர் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயந்தான் அந்த ஜனங்களை கண்டு. அங்கே இருந்து அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? இப்போ படிங்க, கமான். கண்மையிலின் உச்சியிலிருந்து நான் அவர்களை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். நல்ல கவனி. அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் போதும். அந்த ஜாதிகளுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கப்பா. அவங்க எங்கோடி வந்தாலும் நீ பயப்படாத, உனக்கு ஆளுகள் கூட எல்லாம் சேர மாட்டாத, அது தனி ஜாதி.
அப்படி போயிடுவாங்க, அவைய பாட்டுக்கு அவைய பாதை வேறு அப்படின்னு சொல்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். எஸ்தர் 3:8 கமான். எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேர் ராஜாவின் காலத்தில் ஆமாம் என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யூதர்களுக்கு விரோதமானவன். யூதர்களுக்கு வந்து அங்கங்கே சிதறி இருக்கிறாங்க, அவனுக்கு பெரிய பேரரசு அது. அவர்களை அழிக்கும்படி இந்த ஆமான் ஒரு திட்டம் போட்டு தந்திரமாக ஒரு காரியம் செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அகாஸ்வேர் ராஜாட்ட சொல்கிறான், பசங்க. அப்பொழுது ஆமான் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல ராஜ்யங்களிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு வித ஜனங்கள் சிதறி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல மற்ற ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. ஷாஜாவின் சட்டத்தை எல்லாம் கை கடவுள் கிடையாது. ஆகையால் ராஜா இப்படி விட்டுருக்கிறது நல்ல இல்லை. சரி, புரியுதில்ல? அவங்க வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க பாட்டு வேறு, அவங்க ஆராதனை, தொழுகை, நடவடிக்கை, வாழ்க்கை, இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி சொன்னேன், உள்ளம் பரம்பம் எல்லாம் வேறையாக இருக்குது. இப்படி விட்டு வச்சா நமக்கு ஓட்டு கிடச்சாது, வேறு ஓட்டு போடுவான். அதனால இப்போ பிரச்சனை பண்ணானுவன். சரியா, இவனை வளர விட்டால் நமக்கு ஆட்சி நிலைக்காது அப்படின்னு அவனை பயப்படுவான். இல்லாமல் கோயிலெல்லாம் கட்டானுவேன், ஆனாலும் சாமிக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. இல்லை பயம்தான். இதெல்லாம் செஞ்சாலும் இயேசுசாமி வந்தால் பிரச்சனை தான், எனக்கு முள்ளூர பயம். அதனால தான் கிடந்து குழம்புது. சரி, அப்போது இப்படியெல்லாம் நடக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? அப்போ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு ஐடியா, இவன் நம்மளாம் இருக்காமல் பிரசங்க இறக்கலாமே சப்பா டாட்டின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் உதவாது. எல்லாம் மீனை காட்டணும், நம்ம தலையை காட்டணும், வேலை காட்டணும், இப்படி எல்லாத்துலேயும் நின்றுக்கிடணும். கடைசியில் ஒன்றுலையும் சேராதவர்களாய் உருப்படாமல் போனோம். அப்படி போகக்கூடாது. சரியா? நான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை உலகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நல்ல நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், என்னுடையவர்களாக இருக்கும்படி, மை ஓன் பீப்புள், சொந்த ஜனங்களாக இருக்கும்படி, பரிசுத்த ஜாதிகளாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எல்லா விஷயத்துலையும் இருக்கும்படி. சும்மா கிடையாது, பரிசுத்த ஆவியை தந்து புதிய பரிசுத்த ஜாதி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவி வரும்போது தான் நமக்கு, அது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிவு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம் 9 குணம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஆவி வந்தால் குணம் வரணும். இது அடிக்கடி நான் சொல்லுதான், சும்மா கையை கையில் வர்றது, அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதில்ல, அது பயன்படாது. வரம் இருந்தால் இருக்கட்டும். குணம் எகெயின் அந்த குணத்தை கொடுக்கிறது. பரிசுத்தாய் வரும்போது நமக்கு குணத்தை கொடுக்கிறது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்த பிள்ளைகளாய் மாறுகிறோம். எபேசியர்கள் நிருபத்தில் என்ன படிக்கிறோம்? 4 அதிகாரமா, நீங்கள் எபேசியர் 4:22-24 வாசிங்க. அந்தபடி முந்தின பழைய காலத்துக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள் பேராசைகளின்படி கெட்டு அழிந்து பாதாளத்துக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அடக்கம் பண்ணி விட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற புதிய மனுஷனை. அப்போ பரிசுத்தாய் வந்தால் உங்களுக்கு புதிய குணம், புதிய சிந்தை, தேவ சாயல். சரிதானே? அப்போ தானே தேவ உள்ளாக முடியும். அதாக அதுக்கு விஷயம். அப்படி நம்மை மாற்ற வேண்டும், மாற்றுகிறதான்னு நீங்கள் பார்த்துடுங்க. ஹல்லேலூயா. அப்படி மாற்றாமல் நானும் தேவை பிள்ளைகளெல்லாம் வாழ்க்கையை நாசாக்காத. இப்போமே நீங்கள் 4 அதிகாரம் 5 அதிகாரம் எபேசியர் 5:8 முற்காலத்தில் இருட்டாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோர்ந்து பாருங்கள், கன்னியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். போதும் அல்லேலூயா. பார்த்தீங்களா? இதாக்கம் கிறிஸ்துவ ஜீவியம், தேவ பிள்ளைகளுடைய ராயல்ட்டி, மகிமை. அவன் ஓலை குடிசையில் இருக்கானா, ஓட்டு வீட்டில் இருக்கானாங்கிறதுல பிரச்சனை. பட் ராயல் பீப்புள் அல்ல, அவன் தேவ மனிதன், அவன் தேவ பிள்ளை. அவன் அங்கே இங்கே பார்க்க மாட்டான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த மாதிரி அவங்கெல்லாம் உலகத்தோடு சஞ்சரிக்க மாட்டாங்க. தேவனோடு யாரோட சஞ்சரிக்கிறாங்க? உலகத்தில் வாழும்போது தேவனோடு சஞ்சரித்தாங்க. ஒரு குடும்ப சன்னியாசி ஒன்றும் கிடையாது இருக்குல்ல. ஒரு நாள் தேவன் அவனை எடுத்துகிட்டு போயிட்டார், அவன் காணப்படாமல் போனான்னு சொல்லியிருக்குல்ல. சவால் தானே நமக்கு. இப்போ நாம் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் உலகத்தோடு சஞ்சரிக்கிறீர்களா, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறீர்களாங்கிறதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்தால் மட்டும்தான் ஆண்டவர் வரும்போது நீங்கள் போக முடியும். அல்ல, இதுதான் பிரச்சனை. வேற கள்ளா பயவளோட சஞ்சரிச்சுட்டு போகிற இயேசுநாதர் ஒன்று கூட்டிகிட்டு போவார்னு காத்து கிடக்காத. இல்லையா? இப்போமே ஆண்டவரோட செஞ்சிருக்கிறானாங்கிற ஒரு தெளிவு இருக்கட்டு. பார்த்துக்க, கட்டடமாக போட்டு ஃபேனை போட்டு பட்டப்பாடு பெரிய பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. சும்மா நேரம் போய்கிட்டு போகிறதுக்கு இல்லை, இந்த அனுபவத்தை அடைக்குது. இல்லையா?
மெனக்கட்டு நாங்களும் அப்பப்போ வந்து சுற்றிக்கிட்டு போகிறோம். ஸோ இப்போவுமே முடிவெடு, ஒரு தடவை போனால் போயிடும். பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தையும் காண்பான். இந்த கதை ஒன்றும் பேசாண்டாம். இயேசுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, பவுலுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, தேவான வாலிபத்திலே கொண்டு போட்டானுவேன். ஆமாம், அது யாக்கோபு 4:14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது சுற்றி நடக்கலாம் நீங்கள் சிந்திச்சுக்கணும். அதனால் இன்னைக்கே ரட்சணையாளர் மனம் திருந்திடணும், குணப்பட்டுறணும், ஒப்பு கொடுத்துடணும். வாழுகமா வாழலையோ அப்பன்னிட்ட பொண்ணை போய் சேரணும். அல்ல இல்லையா? இங்கே இருக்க முடியும். நீங்கள் இருக்கணும்னு நினச்சாலும் முடியாது, அழுது விழிச்சாலும் நடக்காது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் அடக்காராதனையில் நாங்கள் நிற்கணும். எத்தனை அழுகையை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நிற்கணும் பல்ல கடிச்சிக்கிட்டு. அல்ல இல்லையா? அதனால சொல்லுது, இவ்வளவு கலந்துற காரியம் நடக்கலையேன்னு எங்களுக்கு மனசு தோணும். ஆண்டவர் எழுப்பினவர் எழுப்பிட்டா கொள்ளாமான்னு நினைவு தான் நடக்கணுமே. அல்ல இல்லையோ? புரியுதா? அவர் மனம் திறந்து குணப்படு. இந்த வழியெல்லாம் இருக்குது. பரிசுத்த ஆவியை முக்கியமாக பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் இந்த அனுபவத்தில் அந்த இருந்ததுனால தானே உங்களுக்கு நான் பேச முடிஞ்சுது. என்னட்ட நிறைய பாசமாக இருக்காங்க. பாசம் நீங்கள் எந்த பைபிள் கல் படிச்சே? நான் ஒரு இடத்துலையும் படித்தேன் இல்லை. நம்மளாம் கால் பட்டி ஜோம் பண்ணுவேன். ஆவியானவர் தந்துட்டே இருக்கார், போயிட்டே இரு. அல்ல இல்லையோ? அப்போ அன்பு பிள்ளைகளே, உங்களை நான் தெரிந்தெடுத்தேன். அப்போ உலகத்திலேருந்து தெரிந்தெடுக்கும் போது பரிசுத்த பிள்ளையாக மாறும்போது ஒரு வசனம் முன்னால் நான் முடிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, உங்களை வந்து துன்பப்படுது, அதாவது உலகம் உங்களை பகைக்கிறது. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அது பேதுரு, அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களைப் போல நீங்கள் குலையாதபடினாலே ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிப்பார்கள். அந்த வசனம் இருக்குல்ல, 4 அதிகாரமா 1 பேதுரு 4 தானே? அப்படிங்கள் அந்த துன்மார்க்க உலகிலே அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, வசனம் 4:4. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாதபடினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். சரியா? ஓ, இவளே தெரியாதோ, ஞாத்து வர தெரியாதோ, இவைய மட்டும் தானோ, நாங்கள் சொர்க்கத்துக்கு போகலைன்னெல்லாம் பல கிண்டல்லாம் அடிப்பான் பிசாஸ். அசையப்படாது. நீ ஆண்டவரோட நடந்து ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போனோம். அல்லோ அன்பு பிள்ளைகளே, நம்ம அவருடைய சாயலில் அதை ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன், அதுதான் வந்துடுது. 14 யோவான் 14:3 நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல, அந்த வார்த்தை நான் இருக்கிற இடத்தில், அதுதான் 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாய். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய். அல்ல இல்லையா? வெளிப்படுத்தல் 3:21 அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட இருக்கும்படியா. 3:5 என்னுடைய மகிமை ஜெயங்குளூரனுக்கு வண்ணாசுரம் மகிமை கொடுப்பேன். நல்லல்லோ, இதுக்கு அழைச்சிருக்கிறார். அதுக்குரிய தகுதியாக வாழ பிரயாசப்படு. உலகத்துக்கு ஓடாத மண்ணும் மலர் வளையமும் கிடைக்கும். அது உனக்கு சொந்தம் இல்லை, நினைக்காம முடிஞ்சிடும். அந்த கள்ள கனவுகள் அப்துல் கலாம் சொன்ன கனவெல்லாம் முடிஞ்சிடும். பரலோக கனவோடு வாழுவோமா? தாழ்த்துவீளா? ஒப்பு கொடுப்பீளா? கமான் தாழ்த்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால்